மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் நடைபெற்று வருவதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? பேருந்து ஓட்டுநர்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? இன்று இரவு முதல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை கழகம் அறிவித்த நிலையில் இங்கு பெரும் பதற்றமான நிலைமையை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையில் நிற்கப்பட்டு இங்கிருந்து கிளம்பக்கூடிய நிலையில தயார் நிலையில உள்ளது. இந்த நிலையில இதற்கிடையே ஒரு பேருந்தானது இங்கிருந்து கிளம்பிய போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தரப்பில் பேருந்துகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக இந்த மறித்த நபர்களை உடனடியாக சமாதானம் செய்யப்பட்டு அந்த பேருந்தானது அதன் பின்பு கேட்கப்பட்ட நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில இதற்கிடையே நம்மிடையே ஆம்னி பேருந்து அனைத்து மகளிர் உரிமையாளர் சங்கம் ஒரு அன்பழகன் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அது தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த ஆம்னி பேருந்துகளுக்காக தொடர்ச்சியாக பல பயணிகள் புக் செய்துள்ள. குறிப்பாக இன்று மட்டுமே 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் புக் செய்திருப்பதாகவும், விடுமுறை நாட்கள் என்றால் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்கள் என்பதால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ஏற்கனவே ஆம்னி பேருந்துகள் புக் செய்துள்ளனர். இதனை உடனடியாக இன்று முதலே இந்த பேருந்தானது இங்கிருந்து கிளம்பாது என போக்குவரத்து கழகம் சொல்லியிருப்பது தவிர்க்கத்தக்கது அல்ல எனவும், இங்கிருந்துதான் தொடர்ச்சியாக பேருந்துகள் கிளம்பப்படும் என பொதுமக்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி இங்கே பேருந்துகள் மீது ஏறி பயணம் செய்யலாம் என உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக அரசை எதிர்த்து நீதிமன்ற வழக்கு தொடர இருப்பதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இங்க புக் செய்ததால் நாங்கள் இன்று இங்கிருந்தே பேருந்துகளை ஏறி பொதுமக்கள் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி உடனடியாக அரசு மாற்ற சொல்றது எந்த விதமான நியாயமும் இல்லை என அந்த தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பஸ் வந்தால் முழுவதுமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதுமே டிராபிக் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் உரிமையாளர் சங்கம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7:30 மணிக்கு மேல் வண்டியை இயக்கக்கூடாது என்று சொல்றது எந்த விதமான நியாயம் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தரப்புல கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மக்கள் சிரமப்படாமல் இன்று இங்கிருந்தே பேருந்து கிளம்பும், அனைவரும் இங்கிருந்தே ஏறலாம், கிளாம்பாக்கத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் உரிமையாளர் சங்கம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரியான ஏற்பாடுகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்த பிறகு நாங்கள் அங்கு மாற்ற தயாராக இருப்பதாகவும் ஆம்னி உரிமையாளர் சங்கத்தினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இங்கு ஒரு பதற்றமான நிலைமையே ஏற்படுகிறது. குறிப்பாக இன்று மட்டுமே 600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கிளம்ப வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக இங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். சலமன், இப்போ பயணிகள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணி பயணம் செய்யறதுக்கான பொதுமக்கள் யாரேனும் அங்க வந்திருக்காங்களா? நீங்க பேருந்து நிலையத்துல இருக்காங்க, பயணிகள் என்ன குறிப்பிடுறாங்க? பயணிகள் சாதாரணமாக இங்க நிற்கக்கூடிய பேருந்துகளில் ஏறி
பயணம் செய்வதையே நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்கனவே இங்கிருந்து திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இங்கே வந்து சாதாரணமாக நின்று இங்கிருந்து தான் வந்து கிளம்பி, குறிப்பாக கிளாம்பாக்கம் என்றால் அவர்கள் எப்படி செல்வது என்பது தெரியாமல் வந்து திணறக்கூடிய நிலைமையும் வந்து ஏற்படுகிறது. ஆகவே ஆம்னி உரிமையாளர் சங்கத்தினர் வந்து இங்கிருந்து தான் கிளம்புகிறது, யாரும் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டாம் என தொடர்ச்சியாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களும் வந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இங்கிருந்து எப்படி போவது என்பது தொடர்பாகவும் வந்து இங்க இருக்கக்கூடிய பயணிகள் மத்தியிலும் வந்து குழப்ப நிலையை வந்து ஏற்பட்டு வருகிறது. ரைட் சாலமன், இப்ப போக்குவரத்து துறை சார்பா எந்தெந்த அதிகாரிகள் அங்க வந்திருக்காங்க? ஆம்னி பேருந்துகள் சங்கத்தில இருந்து ஓட்டுநர்கள் என்ன பேச்சுவார்த்தை அங்க நடத்தி வந்துட்டு இருக்காங்க சாலமன்? சிஎம்டிஏ அதிகாரிகள் சிலர் வந்து இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம காவல்துறையினும் வந்து சிலர் வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தாங்கள் இன்று ஒரு நாள் இங்கிருந்து தான் வந்து பேருந்துகள் கிளம்பும், அங்கு அடிப்படை வசதி இல்லாமல் இங்கிருந்து மாற்ற முடியாது என ஆம்னி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தரப்புல வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அதன் பின்பே வந்து முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ரைட் சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.